திருப்பூர் மாவட்டத்தில் கிரிப்டோ கரன்சி சம்பந்தமாக பொதுமக்களிடையே கொங்கு மண்டலத்தின் சிஓ பூங்கோடி ராஜன் கிரிப்டோ கரன்சி எவ்வாறு செயல்படுகிறது என்று குறித்து தங்களது நிறுவனம் சார்பில் ஒரு சிறப்பு பேட்டி. டிஜிட்டல் சவுத் ட்ரஸ்டோட கொங்கு மண்டலத்தோட சிஇஓங்க. டிஜிட்டல் சவுத் ட்ரஸ்ட் அப்படிங்கிற அமைப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நிறைய பேர் கேள்விப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. பிளாக் செயின் டெக்னாலஜி, கிரிப்டோ கரன்சி, என்எஃப்டி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. நிறைய இன்வெஸ்டர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதை பற்றின ப்ளஸ் மைனஸ் எல்லாமே கேள்விப்படுறீங்க. பட் இதனுடைய விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு இந்தியா 2047க்கான ஒரு பெரிய இலக்கை இந்தியா நிர்ணயம் பண்ணியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, உலக வல்லரசு நாடாக இந்தியா வரணும் அப்படிங்கிற ஒரு பெரிய இலக்கு. அதாவது நம்மளோட 100வது ஆண்டு சுதந்திர வருஷத்தில் நாம் இந்தியா ஒரு மிகப்பெரிய வல்லரசாக வரணும் அப்படிங்கிற ஒரு பெரிய இலக்கை நிர்ணயம் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜிடிபி பார்த்திங்கன்னா $3 ட்ரில்லியன் அளவுக்கு அப்ராக்சிமேட்டாக சொல்லலாங்க. அது இன்னும் அடுத்து வரக்கூடிய 23 ஆண்டுகளில் $30 ட்ரில்லியன் அளவுக்கு வளர்ச்சி அடையணும் அப்படிங்கிற ஒரு பெரிய இலக்கு இந்தியா முன்னெடுத்திருக்குது. அப்போ இதில் நிறைய எல்லா தொழிலும் எல்லா விஷயமும் பங்கெடுக்குங்க. அதில் முக்கிய பங்கு எது வைக்க போகுது அப்படின்னா, இந்த பிளாக் செயின் அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பம், வெப் 3.0 அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் முக்கிய பங்கு எடுக்குதுங்க. அப்போ இதை பற்றின ஒரு அடிப்படை புரிதல் எல்லா மக்களும் கொண்டு போய் சேர்க்குற விஷயம், ஒரு தேவை இன்னைக்கு இங்கே இருக்குதுங்க. அப்போ டிஜிட்டல் சவுத் ட்ரஸ்ட் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, 2030க்குள்ளே முக்கியமாக தென்னிந்தியாவில் 10 கோடி இந்தியர்களுக்கு இந்த பிளாக் செயினை பற்றி, கிரிப்டோ கரன்சியை பற்றி, என்எஃப்டினா என்ன, மெட்டாவர்ஸ்னா என்ன, இது எப்படி முதலீடு பண்ணணும், எப்படி ட்ரேடுனா எப்படி பண்ணணும், இதை பற்றின லாப நஷ்டம்னா என்ன அப்படிங்கிற எல்லா விஷயங்களும், தொழில் வாய்ப்புகள் என்ன வருது, வியாபார வாய்ப்புகள் என்னென்ன வருது, கவர்மெண்ட் என்ன ரெகுலேஷன்ஸில் அப்டேட் பண்ணுறாங்க, உலக அளவில் என்ன ரெகுலேஷன்ஸ் நடந்துக்கிட்டு இருக்குது, இதை பற்றின அத்தனை விஷயங்களையும் ஒரு கல்வி நோக்கத்தில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய விஷயத்தை இன்றைக்கி டிஜிட்டல் சவுத் ட்ரஸ்ட் கையில் எடுத்துருக்குறாங்க. ஸோ அதில் கொங்கு மண்டலத்தோட சிஓ அப்படிங்கிற முறையில் நாங்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய காலேஜஸில் போய்ட்டு இந்த செமினார்ஸ் எடுக்கிறது, ஜென்ரல் பப்ளிக்கு ஒரு மெம்பர்ஷிப்பில் வந்துட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு வாரம் ஜூம் மூலமாக இந்த மாதிரியான விஷயங்களை அப்டேட் பண்ணுறது எல்லாமே நாங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோங்க. நிறைய விஷயங்கள் நம்ம இந்த தொழில்நுட்பத்தின் மூலமாக பயனடைகிறதுக்கு பெரிய வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஸோ அதனால் எல்லாருமே டிஜிட்டல் சவுத் ட்ரஸ்ட்டில் இணைஞ்சுக்கோங்க. மிகப்பெரிய விஷயத்தில் எல்லாருமே பங்கெடுத்துக்கோங்க. ஒரு நாடு வல்லரசாகணும் அப்படின்னா ஒரு தனி மனிதன் ஒவ்வொருத்தரும் வல்லரசு நாட்டுக்குனால, அதாவது அவங்களோட பொருளாதார தேவைகளை பூர்த்தி பண்ணி பொருளாதார சுதந்திரம் அடைஞ்சால் மட்டும்தான் ஒரு நாடு வல்லரசாகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குதுங்க. ஸோ வாருங்கள், சேர்ந்து ஜெயிக்கலாம். நன்றி. டிஜிட்டல் சவுத் ட்ரஸ்டுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நாங்கள் 2030ஆம் ஆண்டுக்குள் தென்னிந்தியாவில் 10 கோடி பேருக்கு உதவும் உன்னத பணியில் இருக்கிறோம். பிளாக் செயின் மற்றும் கிரிப்டோ கரன்சி பற்றி அனைவருக்கும் கற்றுக் கொடுப்பதே எங்கள் குறிக்கோள். டிஜிட்டல் சவுத் ட்ரேடர்ஸ், இன்வெஸ்டர்ஸ் மற்றும் டெவலப்பர் ஆகியோர்களின் ஒருங்கிணைத்த அமைப்பாகும். ஒவ்வொரு மாவட்டத்திலும் கிரிப்டோ உலகில் எப்படி வெற்றி பெறுவது என்பது மக்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறோம். நாங்கள் 3 குறிக்கோள்களுடன் செயல்படுகிறோம். அவை எஜுகேஷன், அவேர்னஸ் மற்றும் சப்போர்ட். நாங்கள் கேம்பெயின்ஸ் மற்றும் லீகல் ஹெல்ப் ஆகியவற்றை வழங்குகிறோம் மற்றும் எங்கள் கம்யூனிட்டிக்கு கற்பிக்க சிறந்த திட்டங்களை வழங்குகிறோம். நீங்கள் கிரிப்டோக்கு புதியவராக இருந்தாலும் அல்லது அனுபவம் வாய்ந்தவராக இருந்தாலும் உங்களுக்கு வழிகாட்ட டிஜிட்டல் சவுத் இங்கே உள்ளது. ஒவ்வொருவரும் சிறந்த வாழ்க்கைக்கு தேவையான அறிவு மற்றும் தெளிவு வைத்திருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். எங்களுடன் இணைந்து பயணத்தை தொடங்குங்கள். உங்களது எதிர்காலத்தை வளமாக்குங்கள். நன்றி, வணக்கம்.